தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பது இப்பொழுது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி அந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்க பல கட்ட முயற்சிகள் நடந்துட்டு வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த ஒரு மாதமாக காவல்துறை ரொம்ப தீவிரமாக எங்கெங்கெல்லாம் போதைப் பொருட்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10/5/2026 20/7/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2892 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதில் 3845 அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கஞ்சா மட்டும் 3579 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். அதர் ட்ரக்ஸ் 27 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். டேப்லெட் 1,02,379 டேப்லெட்டை சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதர் நார்காட்டிக் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெராயின், மெத்தபெட்டமின், கொக்கைனு, MDMA, LSD, கஞ்சா சாக்லேட், இந்த மாதிரி பல பொருட்களை சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அரசு எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம தமிழ்நாடு ஒரு போதையில்லா தமிழ்நாடாக உருவாகணும். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், எதிர்கால தலைமுறை இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களாகட்டும், எந்த விதமான போதைப் பொருட்களாகட்டும் அதில் அடிமையாகாமல் அடுத்த தலைமுறை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கணுங்கிறது மாண்புமிகு முதல்வருடைய நோக்கம். அதன்படி இன்னைக்கு கோயம்புத்தூரில் போதையில்லா கோவை திட்டத்தின் கீழே இன்னைக்கு 2ஆம் ஒரு ரிவ்யூ நடந்துச்சு. வெற்றிகரமாக கோயம்புத்தூரில் கடந்த ஒரு மாதமாக பல இடங்களில் போதைப் பொருட்களை சிறப்பாக தீவிரமாக பணியாற்றி காவல்துறை சீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல செய்திகள், ஊடக செய்திகள் வாயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மீண்டும் தொடர்ந்து இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுல அரசு உறுதியா இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். 10 ரூபா பார்ட்டி ஃபண்டா போகுது, பார்ட்டிக்கு போகுது, எல்லாருக்கும் போகுது சொல்லி குற்றச்சாட்டு பண்ணி வச்சிங்க. இப்போ 10 ரூபா வாங்கிக்கிறாங்க, இப்போ யாருக்கு போகுதா? அது பல இடங்களில் குறைஞ்சிருச்சு. அது உங்களோட சில செய்தி ஊடகங்களில் கூட இப்போ 5 ரூபா ஆயிடுச்சு, சில இடத்துல 3 ரூபா தான் வாங்குறாங்கிற செய்திகளில் கூட வந்துட்டு இருக்குது. இது நோக்கம் என்னன்னா, அதை முழுசா ஒழிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இப்போ வரைக்கும் அரசு இயங்கிட்டு இருக்குது. இல்லைன்னா இதை பற்றி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இதை பற்றி பேசணும்னா, இப்படி நடந்துட்டு இருக்கிறத தடுக்கணும், குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அரசு இப்படி ஒரு முயற்சியை தீவிரமாக எடுத்துட்டு இருக்குது. நீங்கள் இன்னொரு 3-4 நாள் அல்லது 27ஆம் தேதிக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு இன்னொரு நடவடிக்கை எடுக்க போறோம். பாருங்க, அதிகமா வச்சிருக்கோம். நைட்டு 12 மணி வரைக்கும் கூட்டிடலாம், வனத்துறை 10 மணி வரைக்கும் தான் குடிக்க முடியும் அப்படின்ற அந்த பாகுபாடு இருக்குல்ல. முதல்ல அதை துறைக்கவில் என்ன பிரச்சனை என்னன்னா, வச்சிருக்காங்க. இப்ப சார் ஓட்டுல வாண்டவர்களுக்கு அதாவது அந்த கடைகள் ஏன் உருவாக்குனாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரியணும். அதாவது வெளிநாட்டில இருந்து தொழில் செய்ய வரவங்களுக்கு இந்த வகையான அந்த வசதிகள் தேவைப்படுறதுனால தான் குஜராத் போன்ற பகுதிகளில் கூட ஒரு 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 இடத்துல மட்டும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம்னு ஒரு ரூல் இருக்குல்ல. ஸோ அந்த அடிப்படை தான் அது. ரொம்ப தனியார் மயப்பட போகுதுன்ற ஒரு பேச்சு ஒன்று போடிட்டு நீங்கள் பல்வேறு விதமான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. அப்படி ரெஸ்டோபார் ஆகட்டும், அதை தாண்டி பிரைவேட்டுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற பல்வேறு விதமான கோணங்களில் யோசிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாக இருக்குது. தனியார் மயமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் சரி. அதாவது எண்ணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க டாஸ்மாக் கடைகள் நீங்கள்லாம் போய் பார்ப்பீங்க, உள்ள ஃபுல்லாக ஸ்டிக்கராக ஒட்டி இருப்பாங்க. அங்கே நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்ன காலை கூட ஒரு 100 கை உள்ளே இருக்கும். அதை வாங்குறதுக்கு அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. முன்னாடி பார்த்தா அங்கே நிற்கிற கூட இடம் இருக்காது. அதே நடைமுறை தொடரணுமா? சரி, அப்படி தொடர்ந்தால் அது நல்லதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளை பார்க்குற மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இந்த துறையில் மட்டும் நம்மளை ரொம்ப மோசமாக நினைக்கிறாங்க. ஸோ இதை சரியா மாத்தருக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அந்த முயற்சிகள்ல ஒரு கலந்துரையாடல் தான் இது. அதுல நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தைகள் மட்டும் வெளியே வந்துருச்சு. இப்போ தனியார் மயமாக்களும் வெளியே வந்துட்டு இருக்குன்னு திரும்ப வாங்கணும் பிரச்சனை இருக்காது. டெட்ரா பேக் கடந்த முறை கொண்டு வர முயற்சி பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வந்துச்சு. என்னன்னா, அந்த பேக்கு கவர்ச்சியா ஃப்ரூட்டி பாக்ஸ் மாதிரி ஒரு கவர்ந்து இழக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருக்கு. அது குழந்தைகள் பார்க்கும்போது அது மேல ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிற நோக்கம் தான். பட் அதுக்கு மாற்று வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அமைச்சர்கள் MLAக்கள் பெயரை பயன்படுத்தி டிக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்றால் நடவடிக்கை ஏன்னா ஏதாவது நல்ல 3200 கோடி லீக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பச்சை சிங்காரன்லயே பலாயிரம் கோடி லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறது துறை ரீதியாக என்ன மாதிரி சொல்லுவோம்? நீங்கள் அதான் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இண்டென்ட் எல்லாமே
எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கறதுக்காக அந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். அரசோட நோக்கம் வந்து அந்த 2 பேர் 3 பேர்கிட்ட மட்டும் இந்த மொத்த துறையும் இருக்கணுங்கிறது இல்லை. இது வந்து பரவலாக்கப்படணும். ஜனநாயக ஆட்சி நடக்கும்போது எல்லாமே ஜனநாயக முறையில் பகிர்ந்தளிக்கப்படணுங்கிற நோக்கத்தில் இருக்கு. சேர்ந்து நிலையம் குப்பைக்கிறது வெள்ளலூர் பேருந்து நிலையம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அது நடைமுறைக்கு வரப்போகுது. அதே மாதிரி குப்பை கிடங்கும் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த தீர்க்க போகிறாங்க. கன்சியூமர் முடிவு பண்ணணும், அவங்க என்ன வேணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுங்கிற ஒரு அடிப்படையில் முதல் கட்டமாக எல்லாருக்குமே ஈக்குவல் இன்டென்ட் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம். அதைப்படி தான் இன்னைக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பொறுத்த வரைக்கும் என்ன விலை வந்து நிர்ணயம் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி விற்கிறாங்கன்ற புகார். இதை பற்றி நான் நிறையா சொல்லணும். ஏன்னா கடந்த ஆட்சியில் பண்ணின அந்த இது வந்து நான் எப்படி பார்ட்டி ஃபண்டுன்னு வந்துச்சோ அந்த மாதிரி இந்த ஃபண்டுன்னு ஒன்று வெளியே வரும். வெயிட் பண்ணுங்க, அதை நிறைய சொல்ல அதை பற்றி. வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழோட சொல்ற நிலைப்பாடு என்னங்க, ஏன்னா வந்துட்டு அந்துமணி ராமதாஸ் வந்து கிளை இது வந்து மறுபடியும் வந்து சதுபான பிரியர்களை வந்து தவறான வழிக்கு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு போன வாரம் பேட்டி கொடுத்து அரசுக்கு அப்படி ஒரு முடிவு இல்லை. அந்த டிஸ்கஷன்ல அப்படி ஒரு வார்த்தைகள் வந்துச்சு. முடிவு இருந்தால் ஓப்பனாக அறிவிச்சதுக்கு அப்புறம் அது எதிர்ப்பு வரும்போது அதை பேசலாம். மக்களுக்கு எது சரியா அதை பண்றதுக்கு தான் இந்த அரசு இருக்கு. அவ்வளவு மதுபான கூடம் இது இருக்குல்ல, அதைய வந்து 1 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்தீங்க. 2 மாசம் 2 மாசம் கொடுத்துருக்கீங்க. அதோட அதுக்கு பின்னாடி வந்துட்டு அது வந்து புதுசா வந்துட்டு டெண்டர் விடப்படுமா இல்ல அது என்ன? டெண்டர் விடப்படும், அதுக்கான நடைமுறைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அதே மாதிரி பாட்டில்ல 2 ஸ்டிக்கர் வருது. டிவால்ட்டா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வந்துருது. இன்னொன்னு வந்து நீங்க அந்த 10 ரூபா வந்து வெள்ளை ஸ்டிக்கர் ஒட்டினா திருப்பி வாங்கிக்கிறாங்க. அப்ப அந்த 10 ரூபாங்கிறது எக்ஸ்ட்ரா ஓட்டுறது, எம்ஆர்பி மேல ஒரு 10 ரூபா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களா, அது எத்தாக அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வந்து. அங்க என்ன இவ்வளவு நாளா இருக்கீங்க, எவ்வளவு பேட்டியில சொல்லியிருக்கோம். அந்த 10 ரூபாங்கிறது என்னன்னா ஒரு கோர்ட்டோட ஆர்டர். எப்படியாவது நீங்க பாட்டில வந்து திருப்பி வாங்கிடணும். அது வந்து ஒரு ஸ்டிக்கர் இது தெரியாது பாருங்களேன். ஒரு ஸ்டிக்கரை வந்து QR கோட்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது எங்க உற்பத்தி ஆச்சு, எந்த டிப்போல இருந்துச்சு, எப்போ கடைக்கு வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லும். அது 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 வந்து சொல்லும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா டெபாசிட்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் என்னன்னா பாட்டில் நீ அது வாங்கும்போது ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுக்கணும். அந்த பாட்டில் திருப்பி கொடுக்கும்போது அந்த 10 ரூபா நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். எதுக்குன்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்காக அந்த பாட்டில் வந்து இங்கே காட்டுலையோ ரோட்டுலையோ போட்டுட்டு போகக்கூடாது, மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் அது பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறது போதும்னா. பெரும்பாலான கடைகள்ல அந்த பாட்டில் திரும்பி கொடுத்தா வந்துட்டு வைக்கலாம் வாங்குற சொல்லி அது வந்து நிறைய கடைகள் அந்த பிரச்சனை இருக்குது. வாங்குறது இல்லைங்களா? நானே கேட்ட கடையெல்லாம் வாங்குறதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு கடை சொன்னாங்க, என்னன்னா தப்பு இருக்கா கடையை சொல்லுங்க, யாருன்னு பார்க்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். கடை நம்பர் தெரியல. இந்த ராமநாதபுரத்துல இருக்கிற நஞ்சினாபுரம் கடையில வந்து பாத்தீங்கன்னா பாட்டில கொண்டு போய் கொடுத்தோம்னா வந்துட்டு அவங்க வந்து தடுத்துக்கிட்டே இந்த பாட்டிலுக்கான 10 ரூபாய் திருப்பிறதுல விலையை குறைக்கிறது இல்லை. அது தடவை நீங்க போகும்போது அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நிச்சயமா நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். மாண்புமிகு தமிழக முதல்